12வது நம்ம பார்க்க போறது டியூட் ஸ்டோன். பேருக்கு ஏத்த மாதிரியே இது ஒரு ஸ்டோன் தான். பழங்காலத்தை சேர்ந்த ஒரு மேஜிக்கல் ஆர்டிஃபேக்ட். இது எந்த பகுதியை சேர்ந்தது அப்படிங்கிறது தெளிவா தெரியல. ஏன்னா இதோட கிரியேட்டர் இத பத்தின தெளிவான தகவல்களை இன்னும் கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்பவே பயங்கரமானது. ஒருத்தர் இதை பயன்படுத்தும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் பவர்ஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு எண்டே கிடையாது. அன்லிமிட்டடா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டியூட் ஸ்டோன் ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி சோர்ஸ். இந்த ஸ்டோனை நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல வெறும் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கூட சொல்லி இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு எபிசோடோட அதுக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா சில வில்லன் கூட்டம் இந்த கல்லை சேட்டலைட் கூட இணைச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேசரா மாத்திர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை வச்சு தன்னோட எதிரிகளை அழிக்கிறதுக்காக எதிரி திட்டம் போட்டிருப்பான். ஏன்னா இந்த கல்லுக்கு எனர்ஜியை கொடுக்கிற மேஜிக் இருக்கிறதுனால இதுக்கு எண்டே இல்லை அப்படிங்கிறதுனால அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா அந்த எனர்ஜியை லேசரா மாத்துறதுக்கான வேலையை அவன் செஞ்சிருப்பான். அதை செஞ்சு முடிச்சிருப்பான். ஸோ எனர்ஜிக்கு எண்டே இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமா இதை வச்சு உலகத்துல இருக்கிற மொத்த மனுஷங்களையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இதை வச்சு எல்லாத்தையுமே பயங்காட்ட முடியும் அப்படிங்கிறது அவனுடைய பிளானாவே இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கல்லு மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் நம்ம கரண்ட் பில் கட்ட வேண்டிய தேவையே கிடையாது. நமக்கு மட்டும் கிடையாது, ஒரு முழு நகரத்துக்கு இதை வச்சு பவர் சப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு இதுக்குள்ள இருக்கிற அந்த மேஜிக் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாவே இங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.